வணக்கம் இந்தியா. நிஃப்டி இரண்டாவது நாளாக தொடர்ந்து வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. மேலும் ஸ்லிப்ஸ் பிலோ 26,200 சொல்லலாம். 71 புள்ளிகள் குறைந்து 26,178 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 994, டிக்ளைன்ஸ் பார்த்தோன்னா 1706. மார்க்கெட்டினுடைய பிரெத்தை பார்க்கும்போது ஸ்டில் அண்டர் ப்ரெஷர். ஸோ மிட் கேப்பும் இன்றைக்கி 0.19% விழுந்திருக்கு, ஸ்மால் கேப்பும் 0.22% விழுந்திருக்கு. ஸோ அதனால் ஒரு காஷியஸ் சென்டிமெண்ட்டில் ஃப்ரண்ட்லைன் ஸ்டாக்ஸ் வீழ்ச்சியை தொடர்ந்து எல்லாமே விழுந்திருக்கு. மெயினாக இன்றைய தினம் வீழ்ச்சிக்கு ரிலையன்ஸ் அண்ட் ட்ரெண்டு தான் முக்கிய காரணம். அதுதான் பெருசாக ட்ராக் பண்ணி மார்க்கெட்டை இழுத்ததுன்னு சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட 8 மாதம் கழித்து ரிலையன்ஸ் இது மாதிரி வீழ்ச்சியை மோர் தென் 4% வீழ்ச்சியை பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் ஏன்னா மெயினாக இப்போ ஹெவி வெயிட்டில் இருக்கிறது மாரி 4% விழும்பொழுது இண்டெக்ஸில் மாதிரியான வந்திருக்கு. அதுபோல் ட்ரெண்ட் ஷேரும் பார்த்தோம்னா 9% விழுந்திருக்கு. தேர்ட் குவார்ட்டர் பிஸ்னஸ்னுடைய அப்டேட்டுக்கு பிறகு. ஸோ டிசப்பாயிண்டட் மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அதனால் ஒரு ட்ரிகர்ட் இன் செல்லிங் ப்ரெஷர் இந்த மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். துறைகளை பொறுத்தவரை பார்த்தோன்னா ஃபார்மா, பிஎஸ்யூ பேங்க் அண்ட் ஐடி இன்றைய தினம் ஒரு பையிங்கை பார்க்க முடிஞ்சது. மறுபுறம் மீடியா, எனர்ஜி அண்ட் ரியாலிட்டி செல்லிங் ப்ரெஷரில் வீழ்ச்சி அடைந்த துறைகள் என்று சொல்லலாம். டாப் கெய்னர்ஸில் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல், ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி லைஃப், டாடா கன்சூமர், சன் ஃபார்மா இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கின பங்குகளில் பார்த்தோம்னாக்க லைக் ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க் இது ரெண்டும் தான் மெயினாக வீழ்ச்சியில் முக்கிய காரணிகளாக இருந்ததுன்னு சொல்லலாம். மேலும் இதனுடைய இம்பேக்ட் பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக ஒரு பேட்டர்னில் செல் அண்ட் பையை சேஞ்ச் பண்ணி விட்டுது. அதுவும் இன்றைக்கி 2:30 மணிக்கு மேலே நேற்று மாதிரியே பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட்டில் ஒரு வீழ்ச்சியை நாம் பார்க்க முடிஞ்சது. அதுமாரி டாப் லூசர்ஸில் ட்ரெண்டு, ரிலையன்ஸு, ஐடிசி, கோட்டக் பேங்க் அண்ட் இண்டிகோ இவையெல்லாம் சேர்ந்து இந்த அளவுக்கு ஒரு வீழ்ச்சியை தழுவியிருக்கிறது என்று சொல்லலாம். மேலும் இந்த பெனின்சுலா இஷ்யூனால் ஒரு ரிலையன்ஸில் ஒரு சப்டியூடு ட்ரெண்டுன்னு சொல்லலாம். எஃப்ஐ அவுட்ஃப்ளோவும் ஒரு கீ கன்சர்னாக இருக்கக்கூடும். ஏன்னா அவங்களுடைய சஸ்டைன்டு செல்லிங் ப்ரெஷர்னால ஒரு எஃப்ஐனுடைய சென்டிமெண்ட் மாறுறதுனால கம்ப்ளீட்டாக ரீட்டைலும் அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுறாங்கன்னு எடுத்துக்கலாம். அதுமாரி இப்போ மெயினாக அடுத்த மார்க்கெட்டுக்கு நான் சொன்னேன் இல்லையா, சண்டே அன்னைக்கு ஒரு மூவுக்கு அடுத்த முக்கியமான காரணம் எதுனா நம்மளுடைய கார்ப்பரேட் ஏர்னிங்ஸு. இது ஒரு மீனிங்ஃபுல்லாகவும் ஒரு சஸ்டைன்டு இம்ப்ரூவ்மெண்ட்டோடு காமிச்சாங்கன்னா சந்தைகளில் எஃப்ஐனுடைய போக்கு மறுபடியும் பல மடங்காக உள்ள குவிய ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் இப்போ முக்கிய காரணி. ஸோ இதனால் இந்த ஃப்ரெஷ் டாரிஃப் வார்னிங் பண்ணியிருக்காருல ட்ரம்ப்பு, அதனால் வாட் ஐ ஃபீல் ஈக்விட்டிலேருந்து பணங்கள் எல்லாம் நம்ம அந்த ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்னால் லைக் கோல்டு, சில்வர், ப்ரீஷியஸ் மெட்டல் உள்ளே போகிறது, இல்லைன்னா பாண்டு மார்க்கெட்டில் போகிறது, இல்லை டெட் மார்க்கெட், இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகி போகிற மாதிரி தெரியுது. அதனால தான் மார்க்கெட்டில் வால்யூமும் கம்மியாக இருக்கிறது என்று சொல்லலாம். மேலும் அதானி குரூப் இன்றைக்கி என்சிடி பார்த்திங்கன்னா நான் கன்வெர்ட்டிபிள் டிபென்ச்சர், செக்யூர்டு நான் கன்வெர்ட்டிபிள் டிபென்ச்சர் வந்தாங்க. 1 மணி நேரத்துலேயே 1100 கோடி ரூபாய் சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா மார்க்கெட்டில் நிறைய பணம் இருக்குது. சரியான வழிகளில் வரக்கூடியதற்கு உடனடியாக மக்கள் செவிசாய்த்து அதில் முதலீடு செய்தார்கள் என்பதை இது மூலமாக காண முடிஞ்சது. அதுபோல் நம்மளுடைய வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் இன்றைக்கி பார்த்தோன்னா ஸ்டேட்டஸ் கோல தான் இருக்குது. பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோன்னா டிக்ஸான், எல்ஐசி அண்ட் பஜாஜ் ஃபினான்ஸ் 3லேயும் பிளாக் டீல் நடந்துள்ளது. மேலும் நிஃப்டியை பொறுத்தவரை ஃபியூச்சரில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிலோ ஆவரேஜ் வால்யூம், பேங்க் நிஃப்டிலையும் பிலோ ஆவரேஜ் வால்யூம். கேஷில் பார்த்தோன்னா ஹை இன்றைக்கி 26,273.95, லோ 26,124.75, கிட்டத்தட்ட ஒரு 150 புள்ளிகள். க்ளோசிங்கில் 26,178 முடிவடைந்திருக்கிறது. அதோடு இன்றைக்கி முக்கியமாக F&O வீக்லி செட்டில்மெண்ட் க்ளோசிங். ஸோ அதுவும் சேர்ந்ததுனால ஒரு செல்லிங் ப்ரெஷரை சந்தைகளில் பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். ஸோ எனி சேஞ்சஸ் அந்த சென்டிமெண்ட் இது நிறைய நியூஸ் பேஸ்டு ட்ரிகர் தான் இப்போ மார்க்கெட் ஓடிட்டுருக்கு. அதனால் அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் வியாபாரம் செஞ்சிங்கனாக்க உங்களால் நல்ல பணத்தை மார்க்கெட்லேருந்து எடுக்க முடியும்.
வாங்கி விற்பதற்கும் விட்டு வாங்குவதற்கும் நியூஸ் தான் தேவை. அந்த நியூஸை சரியாக உபயோகப்படுத்தி பண்ணிக்கொள்ளுங்கள். நாளை தினமும் நமது சந்தைகளில் ஏற்ற இறக்கம் இருக்கக்கூடும். வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.